ஹரியானா மாநிலங்களவை தேர்தலில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையத்தை காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஹரியானா மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வாக்குகளை நிராகரிப்பது அல்லது வாக்காளர்களை தகுதி நீக்கம் செய்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கூறியுள்ளார். மாநிலங்களவை தேர்தல் செயல்முறையை சீர்குலைக்கும் முயற்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலங்களவை தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக அபிஷேக் மனு சிங்வி தலைமையிலான கட்சியின் மூத்த தலைவர்கள் இடம்பெற்ற குழு நேரில் சந்திப்பதற்கு உடனடியாக நேரம் ஒதுக்கி தருமாறு தலைமை தேர்தல் ஆணையரை கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே எந்த ஒரு வாக்காளரும் வாக்களிக்கும் உரிமையை இழக்கச் செய்யக்கூடாது என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். கார்கேவின் கடிதத்தை தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்தல் செயல்முறையின் நேர்மையை சீர்குலைக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் எதிராக உடனடியாக தலையிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் வலியுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். எந்த ஒரு முறையான வாக்கும் செல்லாததாக ஆகிவிடக்கூடாது, எந்த ஒரு வாக்காளரும் வாக்களிக்கும் உரிமையை இழக்க செய்யக்கூடாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக விஜய் வசந்த் எம்பி குறிப்பிட்டுள்ளார்.